இதுதான் புது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு ஃப்ரீ ஃபயர் பற்றி பார்க்க லோன் உல்ஃப் தான் போக போகிறோம். ரெண்டு கஸ்டமர் பண்ணிக்காங்க. ஒரு லோன் உல்ஃப் போவோம். லோன் உல்ஃப் வந்துடுச்சு, பார்ப்போம் வாங்க. இந்த பாட்டு எங்கே இருக்குமான்னு தெரில. என்ன பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெண்டு தான். மட்டமாக இருக்கும். தாவரம் பாருங்க அளவுக்கு. ப்ரோ வணக்கம். நான் ஏன் சொட்டை வச்சுருப்பாங்கண்ணா, யானை குட்டி பண்டில் ரொம்ப பெருசாக இருக்கனால சொட்டையில் வச்சுருக்காங்க அளவுக்கு. காய்ஸ் ரொம்ப ஆட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். கோழி முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் நல்லா கேம் ப்ளே பண்ணுவேன். இதெல்லாம் பாருங்கள். பிடிக்கலனா ஆனால் லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு எது வேணால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த கீழே கோளாறு. வேறு மாதிரியான ஒன் டேப்பு தரமாக இருந்தது. இந்த யானை குட்டி பண்டல் எப்படி வெளியே காமிச்சு சூப்பரான பண்டல் இது. நம்ம போக போக நிறையா வீடியோலாம் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிரம்மடா பேட்டில் ராயல் அதுமாரி போகலாம். ரொம்ப வருஷமாக ஃப்ரீ ஃபயர் ஒன்று ஒரு நாள் அப்படி தான் ஒரு எஃப்எஃப் நைஸ் எடுத்து வச்சுருங்கயா. இவன் என்ன பண்ணுவான்னு தெரில. எஃப்எஃப் பிடிச்சா கைத்தி சொருவ வேண்டி தான். இப்போ பாருங்கள் எப்படி என் சொருவை மட்டும் பாருங்கள் வந்துட்டான் டாபுள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஓடிக்கிட்டே இருக்கான் சும்மா சும்மா தலையாக இருக்குது. யோ இல்லையா யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன் எங்கேன்னு வந்துடுவான்? ஏய் நில்றா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களா இவனா. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு மட்டும். செத்தாண்டா பியூர் 8 மக்களே. வேற மாதிரியானது. அடுத்த ரவுண்டு வந்துருக்கேன். அதே மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுப்பு கட்டிட்டு நிற்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல நிற்கிறானா இப்படி நருட்டோ குண்டையெல்லாம் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இல்வா மக்களே. வேற தரமானது டேமேஜ். இது ஒரு லைக் போட்டு விட்டுருக்காங்க மக்களே. சூப்பரான ஒரு லைக். தரமான நம்மளோட ஸ்பேக்கர் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டு. சரி கிழிக்கலாம். இங்கே வர மாட்டான். அப்புறம் 8 நிற்கிறான். ஒரு லாஸ்ட்டில் விட்டுறாங்க. சொட்டையிலே வச்சான் பாருங்க. ஐயோ நான் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டான் பட்டாருன்னு. நான் ஓவர் அப்படியே 4 ரவுண்டு அடிச்சிருக்கேன். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு போட்டு போகிறேன். வெக்கமே இல்லாமல் வா இன்னைக்கு நான் உனக்கு காலியாக இப்போ பாருங்களா. ஒளிஞ்சு விளாட்றான் பாட்டு. சரிங்க நம்ம இப்படி போவோம். அதனால தான் அடிக்கிறான். ஒழியாமல் எவனுக்குமே இப்போலாம் விளையாட தெரியல. தெரிஞ்சு நான் நிற்பான் பார்ப்போம். இதான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல எனக்கு தெரியும். இப்போ அவனுக்கு தூக்கி கிளாஸ் வந்தாச்சும் இதை வர வேறு மாதிரி. இது போகிறோம் சைடில் வந்துட்டாங்க. சைடில் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த ரவுண்டு பார்த்துக்கலாம். விடுங்க 2 ரவுண்டு வச்சுட்டாங்களே. ஆனால் க்ளோவாலே நான் அதிகமாக போட ஆரம்பித்தேன். இவன்ட்டால் அதிகமாக க்ளோவால் போட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ சும்மாவே இருக்க மாட்டேறாயா. என்ன எனக்கு அடிக்கிறான்னு தெரியல. மட்டும் அப்படின்னா நம்ம தான் நீங்கள் எனக்கு கொஞ்சம் நெட்டுக்கு ப்ராப்ளம். வேறு இது பார்த்துட்டு சொல்லாதீங்க. எப்படி வேறு மாதிரியா?